கர்த்தர் நேற்றைக்கு இன்னைக்கு என்ன ஆண்டவரே நான் பேசணும்னு ஜெபிக்கும் போதும் கர்த்தர் எனக்கும் அந்த தாவீதை கர்த்தர் காட்டினார். அல்லேலூயா. ஒரு ஆராதனையை கர்த்தர் காட்டி இப்படி தான் தாவீதோட ஆராதனை இருந்திருக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு மனசுல கர்த்தர் அதற்கு கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் அதற்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயா. பலி விருந்து எல்லாம் சொல்லுங்க. பலி விருந்து சத்தமா சொல்லணும். முக்கியமான ஏரியாக்குள்ள பாரு, பலி விருந்து. பைபிள்ல பல விருந்து இருக்கு. அதுல பிரதானமான ஒரு விருந்து இருக்கு. அது என்ன விருந்து? பலி விருந்து. ஒரு காளைய, ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும்னா ஒரு ஆசாரியன் ஒரு காளையை அடித்து சமைச்சு எடுத்து அதில் முன்னம் தொடைய, முக்கியமான தொடையை எடுத்துகிட்டு போய் யார் அதில் முக்கிய புள்ளியோ பிரதானமான ஆள் கர்த்தர் சொன்னாரோ அவங்க கையில் கொடுத்து அவனை சாப்பிட வைப்பான். அல்லேலூயா. அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தொடை இருக்குது, காலு தான் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா தாங்கி நிற்கும். அப்படி தாங்கி நிற்பதற்கு அடையாளமாக அந்த காளையினுடைய மற்ற மாம்சத்திலெல்லாம் எல்லாரும் பூசிப்பாங்க. அந்த தொடையை மட்டும் யார் அதில் முக்கிய புள்ளியாக கர்த்தர் சொல்லுகிறாரோ அவங்க கையில் கொடுத்து அதை தீர்க்க தரிசனமாக மாற்றுவார்கள். அல்லேலூயா. இந்த தொடை யாருக்கு போகுதோ அவன் தான் எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறான்? தாங்கி நிற்க போகிறான். அந்த ப்ரொஃபட்டிக்கல் நடப்பதற்காக தேவன் இப்படி செய்கிறார். உடனே சொல்றார், பலி விருந்து ஆயத்தம் பண்ணு, காளையை வெட்டு, எல்லாத்தையும் கூப்பிடு, அங்க வந்து நிக்க வை, அங்கதான் நான் ஆள் பேர சொல்லுவேன். அடுத்த வசனம். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தள்ளி போட அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது. 3ஆம் வசனம் கரெக்டா படிங்க. 3ஆம் வசனத்துல ஒரு விஷயம் இருக்கு. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். கர்த்தர் எல்லாத்தையும் எல்லா நேரத்திலும் இப்படி மொத்தமா சொல்றது இல்லை. சொல்லுங்க, மொத்தமா சொல்ல மாட்டாரு. நீ என்ன நினைப்ப? மொத்தமா எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, மொத்தமா சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நீ போறதுக்கு ரெடியான்னு கேட்பாரு. ஃபர்ஸ்ட் போறதுக்கு. ஏன்னா இந்த யோனா பண்ண மாதிரி ஏதாவது பண்ணிட்டானா, சவுல் இருக்கிறான், ஒரே சீவிடுவான். அவனை பயம் இருக்குது. அவனே சொல்றான், சவுல் கேட்டானா என்ன பண்ணிடுவான்? கொண்டு போடுவான். ஆண்டவரே செய்யக்கூடாது. அவன் ராஜாவா இருக்கும்போது இன்னொரு ராஜாவை நான் உள்ள அபிஷேகம் பண்ணதை அவன் கேட்டானா என்ன கொன்னே போடுவான் அப்படிங்கிறான். பயம் உள்ள இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சரி இவனுக்கு மொத்தமாக சொல்லக்கூடாது, இவனுக்கு நீ செய்ய 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 நான் உனக்கு என்ன பண்ணுறேன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஊர் பேர் சொல்லிட்டாரு. அந்த இடத்துக்கு போ. அங்கே போனதுக்கு அப்புறம் நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நீங்கள்லாம் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே என் எதிர்காலத்தை குறித்து காண்பியும் ஆண்டவரே, என்ன நடக்க போகுது என்று சொல்லும் ஆண்டவரே, இது இப்படி படம் மாதிரி காட்டும் ஆண்டவரே. காட்ட மாட்டார். அல்லேலூயா. நீ காட்டினா ஒன்று நீ தெரிச்சு ஓடிடுவ, இல்லை ஏதாவது சூசைட் பண்ணாலும் பண்ணிக்குவ. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனாலும் அப்படியெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஒரு ஸ்டெப்பு வையே, சொன்னதை செஞ்சியா, செஞ்சுட்டேனுங்க, அப்போ அடுத்த ஸ்டெப்பு வையே. இப்படி தான் ப்ரொஃபட்டிக்கல் நகரும். நீ விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணி ஒரே நாளில் எல்லாவற்றையும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தி தெரிந்து நான் இப்போ எனக்கெல்லாம் அப்படி வந்து கர்த்தர் இப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக நான் வேறு வேலைக்கு போயிருப்பேன். அல்லேலூயா. ஆமே. அதனால தான் வெளிப்படுத்தாமலே நம்மளை நகர்த்துறாரு. இரு 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 ஒரு விஷயம் இருக்குது, டைம் இருக்குது, வந்துட்டே இரு அப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். ஆமேன்னு சொல்லுங்க. மொத்தத்தையும் சொல்கிறது இல்லை. ஆமே. இரு இரு இரு. அப்பப்போ நமக்கு நம்பிக்கை இழக்கும்போது ஒரு அற்புதம், நம்பிக்கை இழக்கும்போது ஒரு அடையாளம், நம்பிக்கை கொஞ்சம் சோரும்போது கர்த்தருடைய வெளிச்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் செய்வதற்காக அழைச்சிட்டாரு. அழைச்சவரு உங்களை கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையின் ஆதியும் அந்தமும் எல்லாம் தெரிந்ததுனால உன்னை எப்படி கூட்டிட்டு போகணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அப்போ சாமுவேலுக்கு சொல்றாரு, அங்கே போய் பலி விருந்த ஏற்பாடு பண்ணு. அங்கே போனதுக்கப்புறம் மீதி யாரை அபிஷேகம் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் நான் அங்கே போய் சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே.
கர்த்தர் உங்களை 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா நீங்கள் இந்த 1 மணி நேரம் ஜெபிச்சிங்கன்னா தான் அடுத்த விஷயத்தை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். அல்லேலூயா. சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு ஒரு சின்ன ஊழியம் கொடுத்துருக்காருன்னா அந்த சின்ன ஊழியத்தை கரெக்டாக செஞ்சீங்கன்னா தான் அடுத்து இன்னொன்று கர்த்தர் உங்கள் மேலே என்ன பண்ணுவார்னா திறப்பார். நீ எல்லாத்தையும் திறந்து ஒரே நாளில் பாஸ்டாகி மைக்க பிடிச்சி நிற்கணுன்னா அப்படியெல்லாம் நிற்க முடியாது. அல்லேலூயா. அப்படி நின்னேன்னா நீ நிற்க முடியாது, போய் சேர்ந்துருவேன். அல்லேலூயா. இதெல்லாம் கஷ்டமான வேலை. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ அவன் சொல்கிறான், சரி ஆண்டவரே போகிறேன், பலி விருந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அங்கே போய் பலி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி ஊர் மூப்பர்களையெல்லாம் கூப்பிட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி பலி விருந்தை ஏற்பாடு பண்ணி ஈசாயம் கூப்பிட்டாச்சு, எல்லாம் கூப்பிட்டு வச்சு நிற்க வச்ச உடனே சாமுவேல் கேட்குறான், சரி ஓகே ஈசாய் உன்னைய தான் உனக்காக தான் அந்த பலி விருந்து அப்படி சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்றார். உனக்கு எத்தனை பையங்கப்பா? அப்புறம் ஒருத்தர் வர்றான், எலி. அவன் வந்து நிற்கிறான், முகத்தை பார்க்குறான். ஆண்டவர் இவன் முகத்தை பார்க்குறான், ஆண்டவர் உள்ளே பேசுகிறார். இவன் முகத்தை பார்க்குறான், 5ஆம் வருஷத்தில் ஆண்டவர் பேசுகிறார், டே 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 இவனை விட்டுரு, இவன் ஆளே இல்லை. 5ஆம் வசனம் படிங்க. அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். 6ஆம் வசனம், அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆகும் என்றான். அவன் மனசுக்குள்ள கேட்கிறான், ஆண்டவரே நீங்க அபிஷேகம் பண்ண போகிற ஆளு இவன் தானா அப்படிங்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு படிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், பார்க்காத, நான் இவனை புறக்கணித்தேன். இவன் இல்லைங்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. இவன் போய் வேலையை ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் உள்ள லைட்டா பேச ஆரம்பிக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் செய்யும் பொழுது கர்த்தர் அடுத்தடுத்து என்கிட்ட பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. சிலதெல்லாம் சொல்லும் பாருங்க, ஆண்டவர் இப்போ தான் பாஸ்டர் எனக்கு கனவுல பேசினாரு, தரிசனம் பேசினாரு. இங்கே பாரு, நல்லா கர்த்தர் சொன்னதை எப்பெல்லாம் செய்ய 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 தான் கர்த்தர் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நீ உன் மன உணர்ச்சியெல்லாம் கர்த்தர் பேசுனான்னு சொல்லக்கூடாது. ஆமென். எவன் ஒருவன் கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறானோ, செய்ய ஆரம்பிக்க 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 தான் தேவ சத்தம் உள்ள கேட்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த சாமுவேல் இந்த இடத்துக்கு போகலைன்னா தேவ சத்தம் அவனுக்கு கேட்கவே கேட்காது. அங்கே போன உடனே முதல் ஆளை பார்க்குறான், இவன் இல்லை அப்படி ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அபிநாதாப் அப்படின்னு இன்னொரு மகன் வர்றான். ஆண்டவரே இவனா அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இவனும் இல்லை. அடுத்து 3வது ஒருத்தர் வளர்த்து பயங்கரமாக வர்றான், ஷம்மா. இவனா அப்படிங்கிறான் ஆண்டவர். ஆண்டவர் இவனும் இல்லை. இப்போ ஈசாட்ட கேட்குறான், உனக்கு வேற யாராவது ஒரு 7 இப்படி லைனா 7 பிள்ளைங்க வந்துட்டாங்க. இப்போ கேட்குறேன், வேற யாராவது உனக்கு பிள்ளைங்க இருக்காங்களா? ஈசா சொல்கிறான், ஒரே ஒருத்தன் இருக்கான். எங்கே? காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். கூட்டிகிட்டு வா. அவனை கூட்டிகிட்டு வர்றாங்க. அவனை தூரத்தில் கூட்டிகிட்டு வந்து சாமுவேல் பக்கத்தில் வந்த உடனேயே 12ஆம் வசனம் சொல்லுது, அவன் அங்கே தூரத்தில் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுதே சாமுவேல் பார்க்குறா, ஆண்டவர் உள்ள பேசுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீ தேவனால் அடையாளப்படுத்தப்பட்ட நபராக இருந்தால் உனக்காக தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய வெளி அடையாளங்களை வைத்து தெரிந்து கொள்வதே இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, உன் அழகை பார்த்து கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ள மாட்டார். உன் புத்தியை பார்த்தெல்லாம் உன்னை தெரிந்து கொள்ள மாட்டார். உன் பணத்தை பார்த்து காசை பார்த்தெல்லாம் உன்னை தெரிந்து கொள்ள மாட்டார். அதெல்லாம் அந்த பூமிக்குரியது. கர்த்தர் ஒரு மனுஷனை, ஏன்னா முன்னால் ஒருத்தன் பெருசாக போய் நிற்கிறான், அவனை கர்த்தர் புறக்கணிப்பார். இன்னொருத்தன் மிலிட்ரி மேன், அவனை கர்த்தர் புறக்கணிப்பார். ராஜாவாக வர்றவனுக்கு முதல்ல என்ன வேணும் சொல்லுங்கள்? ஒரு கிங்காக இருக்கணும்னா என்ன வேணும் உனக்கு? உடம்பு நல்லா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு சோப்லாங்கிய போய் வந்தால் ராஜான்னா எவன் ஏற்றுக்குவான்? ஆமென். ஆனால்
தாவீதோ அழகும் ரூபமுள்ளவனுமாய் இருக்கிறான், சிறுபையனா இருக்கிறான், தூரத்தில் நடந்து வருகிறான். கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார், இந்த பாரு நடந்து வருகிற அவன்தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்னா அவன் எப்போதும் என்னை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் எப்போதும் ஏன் இருதயம் மாதிரியே அவன் யோசிக்கிறான். அதனால இங்க நிற்கிற பெரிய ஆளுகளை எல்லாம் விட்டுரு, அவன் மேல அபிஷேகத்தை வை. வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நீ எழுந்து இவனை என்ன பண்ணுனா அபிஷேகம் பண்ணு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உன் கண்ணு மையே, நகை, நீ கட்டுற சாரி, அப்படி பயங்கர அறிவாளி மாதிரி பேசுறிய, இதையெல்லாம் ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்றதே இல்லை. அல்லேலூயா. நீ நினைச்சிட்ட இதையெல்லாம் பார்த்து கர்த்தர் உங்ககிட்ட இறங்கி வருவார்னு, இதையெல்லாம் பார்த்தர் ஒரு நாள் இறங்கி வரவே மாட்டார். கர்த்தருக்கு காடுகளிலே இரவிலும் பகலிலும், இரவிலும் பகலிலும் மத்தியானத்திலும் ஒருவன் அழுக்கு வஸ்திரத்தோடு, யாரும் கேட்பார் இல்லாம, அண்ணன் தம்பி அப்பா அம்மா உதவிகள் எதுவும் இல்லாம ஒருவன் தனியாய் கர்த்தரை எந்நேரமும் துதித்து பாடி கர்த்தர் நல்லவர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து சொல்லுகிறார், இவன்தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்ப சொல்றாரு, நான் இதை சொல்லிட்டு வரும்போது கீழே சொல்றாரு, நான் மனுஷனோ முகத்தை பார்ப்பான், நான் எதை பார்க்கறது இல்லை, முகத்தை செழிமைகளை எல்லாம் பார்க்கறது இல்லை, அறிவு ஆற்றலை எல்லாம் பார்க்கறது இல்லை, திறமைகளை எல்லாம் பார்க்கறது இல்லை, நான் ஒரு மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். ஆமே ஆமே அல்லேலூயா. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. நீ என்னதான் ஆக்டிங் பண்ணாலும் உன் இருதயம் நல்லா இல்லைன்னா கர்த்தர் பக்கத்தில் நீ நெருங்கவே முடியாது. ஆண்டவருடைய சத்தம் உனக்கு கேட்கவும் செய்யாது, நீ க்ளோஸ் ஆகவே முடியாது கர்த்தருக்கு. அதனால தான் இருதய விருத்த சேதனம் பண்ணணுங்கிறார். பழைய ஏற்பாட்டில் அது ஒரு விருத்த, புதிய ஏற்பாட்டை சொல்லிட்டு உன் இருதயம் என்ன செய்யப்படணும்னா விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும்ங்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொல்லிட்டாரு. சாமுவேல் தைல குப்பியை எடுக்கிறான், ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க, அண்ணன் தம்பி அப்பா எல்லாம் இருக்கிறாங்க. அபிஷேகத்தை யார் மேல வைக்கிறான் சொல்லுங்க? தாவீது. ஒரு ரூமுக்குள்ள, பிரபலம் இல்லை, ஒரு ரூமுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைக்கிறான். இந்த அபிஷேகம் பண்ணின உடனேயே பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய தீர்க்க தரிசன ஆவியானவர் தாவீதுக்குள் இறங்கினார். ஆமே ஆமே. அபிஷேகம் உங்களுக்குள்ள சக்தியை கொண்டு வருகிறது. ஃபர்ஸ்ட் டைம், வெரி ஃபர்ஸ்ட் டைம் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேக தைலம் அந்த ரூமுக்குள்ள உள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. உனக்குள்ள அபிஷேகம் இருக்குதுன்னு உனக்கு எப்ப தெரியும் தெரியுமா? எப்ப உன்னை சத்துரு எதிர்க்க வருகிறானோ, எப்ப உன் வாழ்க்கையில பிசாசு உன்னை அழிக்க வருகிறானோ, அப்பந்தான் உள்ள இருக்கிற அபிஷேகத்தினுடைய சக்தி, ஆற்றல், பலம் எவ்வளவுன்னு சொல்லி உனக்கு புரியும். நான் பிசாசை பற்றி பேசுகிறேன், அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. சரி விடுங்க, அதை கண்டுக்காதீங்க, அதுக்கு இன்னைக்கு முடிச்சுட்டு வச்சுக்கலாம். ஆமே அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. மறுபடியும் சொல்கிறேன், உனக்குள்ள அபிஷேகம் இருக்குதா இல்லையான்னு எப்போ தெரியும்? எப்போ உனக்கு பிரச்சனை வருதோ அப்போ தான் உனக்கு அபிஷேகம் இருக்குதா இல்லையான்னு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சிங்கத்தை பார்த்து ஓடுனவன் இருக்கான், கரடியை பார்த்து திரும்பி போனவன் இருக்கான். எதுக்கு? நாய் சட்டமா குலைச்சா திரும்பி பார்க்காம ஓடுறவன் எத்தனை பேர் இருக்கிறான்? ஆமேன்னு சொல்லுங்க. உண்டா இல்லையா? நாய் சவுண்டா குலைச்சா துண்டை காணம் துணியா காணம் ஓடுறவன் எவ்வளவு பேர் இருக்கிறான்? இருக்கிறல்ல. இப்போ உள்ள வச்சாம்பார் ரூம்ல ஒரு அபிஷேகம், அது சரீரத்தில் வேலை செய்து திரும்பி பார்க்கிறான். கரடி வாயில ஆட்டுக்குட்டி நேர போகிறான். தாவீது கரடியுடைய வாயை பிடிக்கிறான், இப்படி ரெண்டா அப்படியே கிழிக்கிறான். எப்படி இந்த பலன் வந்தது? பரிசுத்தாவியினால் வருகிற அபிஷேகம் உன் சரீரத்தை பலனுடையதாய் மாற்றுகிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த சக்தியை உன்னுடைய சரீரத்தில் கொடுக்கிறது. ஆமே
அதனால தான் நான் சொல்றேன், நீ அபிஷேகம் பெற்றிருந்தா டெய்லி ஐயோ இடுப்புங்க வலி, என்னாச்சு, காய்ச்சல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றேன், என்னாச்சு நெஞ்சு குடையுது, என்னாச்சு கழுத்து குடையுது, இப்படி நீ சொல்ல மாட்ட. அபிஷேகம் இருக்கிறவன் சிங்கத்தையும் கரடியையும் கிழிப்பான். கையை வைத்து சொல்ல, அபிஷேகம் உள்ள இருந்தா, சொல்லு சத்தமா, உள்ள இருந்தா, தேவனால் வச்ச அபிஷேகம் எனக்குள்ள இருந்தா அது என்ன கொல்லாது, பதிலுக்கு சிங்கத்தையும் கரடியும் கிழித்து போடுகிற பெரும் அபிஷேகத்தை கர்த்தர் உன் சரீரத்தில் வச்சு அதை உனக்கே புரியும்படி செய்வான். அல்லேலூயா. தாவீதுக்கு புரிஞ்சிருச்சு, இது ஏன் பலம் இல்லை. அவன் அழகும் ரூபமும் உள்ள 20 வயசு சின்ன பையன். இவன் எங்க போய் சிங்கத்து வாயை கிழிக்கிறது, இவன் எங்க போய் கரடி வாயை கிழிக்கிறது? அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அன்னைக்கு தனி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி என் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சு என்ன ஆனர் பண்ணால, அந்த அபிஷேகம் இன்றைக்கு வெளியரங்கமாக காட்டுக்குள்ள தனியா போய் நான் நிற்கும் பொழுது அந்த அபிஷேகம் எனக்கு ஏதோ ஒன்றை செய்து என்னை தப்பு வைக்கிறது, என்னை பலப்படுத்துகிறது, எதிரிகளுடைய கண்ணுக்கு என்னை தைரியம் உள்ளவனாய் நிற்க வைக்கிறது. ஆமென். அப்போ அபிஷேகம்னா அது உன் மேல உள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா அது நேரம் வரும்போது உனக்காக வேலை செய்யும். அல்லேலூயா. உருண்டு ஆமென் துரத்திட்டு ஆமென். கடந்து வர்றதுக்கு 11 மணி ஆகி போச்சு. அப்போல்லாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல வர்றேன், பெட்ரோல் தீர்ந்து போச்சு. ஏத்தால 13 கிலோமீட்டர் வரணும். எத்தனை கிலோமீட்டரு சொல்லுங்க? ஒரு வண்டி ரிசர்வில் இருந்து பெட்ரோல் தீர்ந்தா அதிகபட்சம் எவ்வளோ தூரம் ஓடும் சொல்லுங்க? எல்லாம் பைக் ஓட்டுறாங்க, எவ்வளோ தூரம் ஓடும்? 200 மீட்ரு, 300 மீட்ரு. ரொம்ப நல்ல பைக்காக இருந்தால் எவ்வளோ ஓடுமுன்னா 1 கிலோமீட்டர் போகும், அவ்வளோதான். அல்லேலூயா. அதுவும் அந்த பைக்கு 30-40 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். அவ்வளோ மைலேஜ் எல்லாம் வராத ஒரு பைக். என்ன பண்ணுறது? நல்லரவு நேரம். ஆண்டவரே, ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், கையிலையும் காசு ஒன்றும் இல்லை, எப்படியாவது வீட்டில் போய் சேரணும். அந்த டேங்க் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியை விட்டேன் பாருங்க. 13வது கிலோமீட்டரு வீட்டு வாசலில் வருது, பைக் அப்படியே ஆஃப் ஆகி போயிடுச்சு. நல்லா தட்டமாக இருக்கிறேன். அல்லேலூயா. முத எனக்கு என் மேல பெரிய நம்பிக்கை வந்ததே அந்த இடம் தான். அல்லேலூயா. ஊழியத்துக்கு இப்படி வீட்டுக்குள்ள கால் வைக்கும் போதே கிச்சனில் நின்ன பேயெல்லாம் உருண்டு விழுந்து சத்தம் போட்டு பல கதைகள் எல்லாம் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் நமக்கு சாதாரணமாயிடுச்சு. இந்த அற்புதம் என்னையே புல்லரிக்க வச்சிருச்சு. எப்படா 13 கிலோமீட்டர் ஒரு பைக்கு பெட்ரோலும் இல்லாமல் ஓடுது? சொல்லட்டா, உன் மேலே அபிஷேகம் இருந்தா சாப்பாடு வர்த்திக்கும். 5 அப்பம் 5000 மாறும். கானா ஊரில் திராட்சை ரசம் தண்ணீர் திராட்சை ரசமா மாறும். டைம் டிராவலிங் நடக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நான் பைபிளை படித்தேன் பாருங்க. அப்போல்லாம் படிச்சிருந்த நாலேஜில் வர்ற அந்த ஆரம்ப காலம். அதுக்கப்புறம் தான் படிக்கிறேன் பைபிளை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பிலிப்பு கந்தகைய மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்லும்படி கர்த்தர் அவனை அனுப்புகிறார். சுவிசேஷம் சொல்கிறான். சொல்லிட்டு அவன் இருக்கிற ஊருக்கும் இந்த ஊருக்கும் 60 கிலோமீட்டர் தூரம். சுவிசேஷம் சொல்லி முடித்த உடனே அடுத்த செகண்டு ஒரு ஏஞ்சல் பிலிப்பை தூக்கி, அது இதே மாதிரி நைட்டு இப்படி தூக்கி கொண்டு வந்து 60 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரில் ஒரு நிமிஷத்தில் விட்டுட்டு போயிடுச்சு. ஆமே, இதெல்லாம் பைபிளில் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு சொல்கிறேன்னா, உன் மேலே அபிஷேகம் இருந்தா கர்த்தர் அதை உனக்கே ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணி காட்டுவார். உனக்கே உன் மேல அபிஷேகம் இருக்குது, நீ ஒரு அழைக்கப்பட்டவர், தேவ கிருபை உன் மேல இருக்கு, தேவ தயவு உன் மேல இருக்கு அப்படின்னு தேவன் உனக்கே ப்ரூவ் பண்ணி காட்டுவார். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் ரூமுக்குள்ள அங்கங்க நடக்குது. தாவீதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்யணும்னு திட்டம் வச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் அதுக்கு அவனையே நம்ப வைக்கணும், அவனையே
அதுக்கு தான் சிங்கத்தை கிழிக்க விடுகிறாரு. அடுத்து எதை விழிக்கிறாருன்னா கரடியை கிழிக்க விடுகிறார். இப்போ சொல்லிட்டேன், இது ஏன் பலன் இல்லை, இது அபிஷேகம் எனக்கு உள்ள இருக்கிறதுனால வேலை செய்கிற பலன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, அபிஷேகம் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு நாள் உயிரோடவே இருக்கிறேன், இல்லைன்னா நம்ம கதையெல்லாம் என்னைக்கோ பொட்டி அடித்து கொண்டு போய் குழியில் வச்சு மூடி இருப்பானுங்க, போய் சேர்ந்துருக்கணும். தேவ அபிஷேகம் என் வியாதியை சுகமாக்குறது, தேவ அபிஷேகம் எனக்கு வருகிற மரணத்தை தடுக்கிறது, தேவ அபிஷேகம் எனக்கு வருகிற ஆபத்தை தடுக்கிறது, தேவ அபிஷேகம் என்னை முற்றிலுமாய் புதுமையாக்குகிறது. அல்லேலூயா. இது ஒரு லெவல் அபிஷேகம். இப்போ கர்த்தர் தாவீதை வீட்டுக்குள்ள யாருன்னு காட்டிட்டாரு, அவனுக்கு யாருன்னு காட்டிட்டாரு. இப்போ இங்கிருந்து தாவீதை கர்த்தர் நாட்டுக்குள்ளே கொண்டு வரும், அடுத்த லெவலுக்கு இவனை கொண்டு போகணும். ஆமே, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா இவனை கொஞ்சம் ரெடி பண்ணணும். இன்னும் ஒரு அபிஷேகத்தை இவன் மேலே என்ன பண்ணணும்னா வைக்கணும். ஒரு அபிஷேகம் இல்லை, ஒரு லெவல் அபிஷேகம் சிங்கத்தை கிழிக்குது, கரடி வாயை கிழிக்குது. அடுத்த லெவலுக்கு இவனை கொண்டு போகணும்னா அதுக்கு முன்னாடி இவனை ப்ரிப்பேர் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது நல்லா இருக்கா? 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் திறந்தீங்கன்னா இந்த அபிஷேகம் உள்ள வந்துருச்சுல்ல, இதை வலுவாய் தேசத்துக்கு காட்டுறதுக்கு கர்த்தர் தாவீதை மிகுந்த சோதனைக்குள்ளாக கொண்டு போகிறார். இப்போ நம்மள என்ன நம்ம அபிஷேகம் வந்த உடனே, நான் இப்போ சொன்ன மாதிரி அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்த உடனே நமக்கு அப்படின்னு வருது. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது, அபிஷேகத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் அளவை கர்த்தர் இந்த உலகத்துக்கும் பிசாசுக்கும் காட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. உனக்கு காட்டியாச்சு, உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் இனி யாருக்கு காட்டணும்னா உலகத்துக்கும் பிசாசுக்கும் காட்டணும். இப்போ ஆண்டவர் 17ஆம் அதிகாரத்தில் சவுல் மரணம் அடைகிறான். சவுல் காலம் முடிஞ்சு ஒரு அபிஷேகம், சவுல் உயிரோடு இருக்கும்போதே இன்னொரு விதத்தில் கர்த்தர் செகண்ட் டைம் யாரை அபிஷேகம் பண்ணுறாருன்னா தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறான். 16ஆம் அதிகாரம் சூப்பராக ஒரு அபிஷேகம். முதல்ல ரூம்குள்ளே பண்ணியாச்சு, சிங்கத்தை கிழிச்சாச்சு, கரடியை எல்லாம் கிழிச்சாச்சு, அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. 17ஆம் அதிகாரத்தில் ஒரு கோலியாத்தை கர்த்தர் முன்னால் கொண்டு வந்து நிற்க வைக்கிறார். ஆமே ஆமே. அப்போ அபிஷேகம் உங்களை என்ன பண்ணுது? அபிஷேகம் உங்களை வெளியில காட்டணும்னா கர்த்தரே சில எதிரிகளையும் சில முக்கிய சோதனைக்குள்ளையும் கர்த்தர் கொண்டு போகிறார். ஆமே ஆமே. கோலியாத்தை கொண்டு வந்து நிற்க வச்சு 40 நாள் அளவும் கோலியாத் கொக்கரிச்சு கொண்டே இருக்கலாம். 7 பள்ளத்தாக்கில் போய் நின்று, டே நீங்கள்லாம் ஆம்பளைங்களாடா, யாராவது ஒரு ஆள் பெரிய ஆள் இருந்தால் என்கிட்ட யுத்தத்துக்கு வாங்கடா பார்க்கலாம், சண்டைக்கு வாங்கடா பார்க்கலாம் என்று 40 நாளளவும் உனக்கு ஒரு கடவுள் இருந்தால் அந்த கடவுளுடைய சக்தியை கொண்டு வந்து என்கிட்ட காட்டு, இப்படியெல்லாம் கொக்கரிக்கிறான். 40 நாளளவும் சவுலும் அவனுடைய இராணுவமும் எங்கேயும் போக முடியாமல் பயந்து நிற்கிது. ஆமேன்னு சொல்லுங்க. பிசாசு உன்னைய அழிக்கிறணும் அப்படின்னு நினச்சிட்டானா ஃபஸ்ட்டு அவன் கையில் எடுக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னை பயமுறுத்துவான். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், வா வா வா, இன்னைக்கு உன் கழுத்தை வெட்டி, காதை வெட்டி, நாக்கை வெட்டி, காக்கா குருவிக்கு சோறா சாப்பாடா என்ன பண்ணுறேன்னா போடுறேன் அப்படிங்கிறான். எல்லாம் பயந்துட்டான், ராஜாவும் பயந்துட்டான், கூட இருந்த ஒட்டுமொத்த இராணுவமும் இந்த மிரட்டல் தொனியை கேட்டு எல்லாம் பயந்துருச்சு. நீங்களும் எப்படி தானே? யாராவது ஒரு சத்தமாக பேசி மிரட்டினா பயந்துருவீங்கள்ல, எதுக்கு வம்பு நம்மளுக்கு அப்படின்னு. ஆமேன். பிசாசு அப்படி தான் பண்ணுவான். உன்னை அழிப்பேன்னு சொல்லுவான். உன்னை என்ன பண்ணுவேன்? உன்னை அழிப்பேன். எப்படிடா அழிப்பேன்? 5 மாதத்தில் அழிச்சிடுவேன் உன்னைய. டேய், இப்படி தான் 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். 5 மாதமாக அழிப்பேன், 6 மாதமாக அழிப்பேன், 4 மாதமாக அழிப்பேன், நான் பிடிப்பேன், நான் அழிப்பேன், நான் அதை பண்ணுவேன். இங்கே பாரு, கர்த்தர் தாவீதோடு இருக்கிற வரைக்கும் தாவீதுடைய ஒரு முடியை கூட எவனாலும் புடுங்கவே முடியல, புடுங்கவும் முடியாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உன் மேல அபிஷேகம் இருக்குதா? உனக்கு சோதனையும் போராட்டமும் உண்டு. அதை நீ ப்ரூவ் பண்ணி தான் வெளியில வரணும். அல்லேலூயா. அடுத்து, நீ பெரிய எல்லைக்குள்ள போகணுமா? போறதுக்கு முன்னாடி உன் மேல இருக்க அபிஷேகத்தினுடைய அளவு என்னன்றதை ப்ரூவ் பண்ணி தான் கர்த்தர் கொண்டு போவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. தாவீது
கோலியாத் முன்னால நிற்கும்போது 20 வயசு அப்படி சொல்லுது பைபிள். கோலியாத்தை பற்றி பைபிள் அந்த 17ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் ஃபுல்லாக படிங்க. அவன் வச்சிருக்கிற அந்த ஈட்டி இருக்குது, அது ஒரு 40 கிலோங்குது. 40 கிலோ சும்மா ஒரு கையில் தூக்கி வச்சிருக்கிறான். 6 அடி. 6 அடி எவ்வளவு? 6 அடினா அந்த இது உயரம் இருக்கும். 6 விரல், கையெல்லாம் கால் வரைக்கும் நீட்டாக இருக்குது, இப்படி இருக்குது. அவனை மார்க்கம் போட்டிருக்கிற, அவன் உடம்புல போட்டிருக்கிற அந்த கவசங்கள் மட்டும் ஒரு 150-200 கிலோ இருக்குங்குது. அதையெல்லாம் போட்டு ஒருத்தர் இப்படி எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவன் சொல்கிறான், அந்த 2 வசனம் மட்டும் படிங்க பார்க்கலாம். 17ஆம் அதிகாரத்தில் அந்த கோலியாத் பேசுகிற 2 வசனங்களை மட்டும். 43ஆம் வசனம் படிங்க. 17ஆம் அதிகாரம் 43. 1 சாமுவேல் 17:43. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி, நீ ஒரு குச்சியோட வந்து என்னை அடிக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா? அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அவன் தெய்வத்தை வச்சு தாவீதின் தெய்வத்தை சபிக்கிறான். சொல்லுங்க, அவன் தெய்வத்தை வச்சு யார் தெய்வத்தை சபிக்கிறான்? உன்னை சபிச்சா அது உன் தெய்வத்தையே சபிச்ச மாதிரி. அல்லேலூயா, ஆமென். உன்னை யாராச்சும் ஒருத்தர் சபிச்சானா உன்னை சபிக்கல, உன் தெய்வத்தையும் உனக்குள்ள இருக்கிற தெய்வத்தையும் சேர்த்து சபிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அப்ப எவனாவது உன்னை சபிச்சானா நல்லா சபிடான்னு சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அவங்ககிட்ட சண்டைக்கு போகக்கூடாது, நல்லா சபிடா அப்படின்னு. உனக்கு கோபம் வரக்கூடாது. உனக்குள்ள இருக்கு பாரு தெய்வம், அந்த தெய்வத்துக்கு கோபம் வரணும். கோபம் வர்ற வரைக்கும் உன்னை ஒருத்தன் சபிக்கணும். புரியல நான் சொன்னது? அல்லேலூயா. உனக்கு கோபம் வந்தா நீ அதிகபட்சம் ஒரு அடி அடிச்சுட்டு பயந்து வீட்டில் போய் படுத்துக்குவ. உன் கெப்பாசிட்டி அவ்வளவுதான். உனக்கு உள்ள இருக்கிற பாரு ஒரு தெய்வம், அந்த தெய்வத்துக்கு கோபம் வந்தா அவனை இல்லை, அவன் வம்சம், அவனுடைய கூட்டம், அவனுடைய வரலாறு, அவனுடைய ஒரு ஹிஸ்டரியவே இல்லாம ஆகிவிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப நீ என்ன பண்ண? நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க பாஸ்டர் உங்களை இப்படி கேவலமா பேசுறாங்களே, நீங்க எப்படி தைரியமா பேசுறா? நீ பேசு, நீ பேசணும், நீ சொல்லணும், நீ பேசணும். நான் சிரிச்சுட்டே இருக்கணும். உள்ள இருக்கிற தெய்வத்துக்கு கோபம் வரணும். அல்லேலூயா. உள்ள இருக்கிற தெய்வத்துக்கு கோபம் வரும். அவன் என்ன பேசும்போது, என் மேல அவதூறு சொல்லும்போது, அவன் என்ன மட்டும் சொல்லல, இஸ்ரவேலின் தேவனையும் சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சொல்றா நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நீ சொல்றா, நல்லா சொல்றா. ஏன்னா நீ நல்லா சொல்ல நான் உன்னை விட்டேன்னா உனக்கு அழிவு 100% உறுதி. அல்லேலூயா. யார்கிட்ட எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சேன், எல்லாமே தெரியும்டா. தெரிஞ்சுட்டு தான் அமைதியா இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். தாவீதை சொல்றான், டேய் நான் எப்பேன்னு பேசுறான் பாருங்க, என்னை மாதிரியே இருப்பான் போல இருக்கு. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ படிகளோடு என்னிடத்தில் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தேவர்களை கொண்டு சபிக்கிறான். அடுத்த வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை இன்னைக்கு உன்னை நான் கொத்து கறி போட்டுருவேன். அப்படிங்கிற கொத்து அப்படி கோழியை கொத்துற மாதிரி கொத்தி உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இங்க பாரு, நீ மேலே வரணும்னா சத்தமா சொல்லுங்க, நீ மேலே வரணும்னா, உயரத்துக்கு போகணும்னா, உன்னைய மற்றவன் இப்படி பேசுகிற வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். கேளு, பொறுமை இருக்க. இந்த பொறுமை உனக்கு இருக்கான்னு கேளு. என்னையாடா பேசுன, யாரடா பேசுன, பேசுவியா நீ இப்படி அப்படின்னு கட்டை எடுத்துட்டு போகாத. பொறுமையாக இரு. அவன் பேசட்டும், அவனை பேச விடு. அவன் பேசட்டும். அவன் எல்லா இடத்துலையும் பேசணும். ஊரில் பேசணும், வெளியில் எல்லா இடத்துலையும் பேசணும். பேச 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 கர்த்தருடைய வைராக்கியம் உன் மேலே எழும்பும். ஆமென். இவன் பேசிட்டே இருக்கிறான். தாவீது ஒன்று சொல்ல, பதிலுக்கு என்ன சொல்றான் பாருங்க. தாவீதுடைய பதில் படிப்பா. அதற்கு இங்க பாருங்க, உன்னை கொத்துக்கறி போடுவேன், உன் கையை வெட்டுவேன், காலை வெட்டுவேன், காக்காய்க்கு போடுவேன், குருவிக்கு போடுவேன். என்னடா தெய்வம், நீ எல்லாம் ஒரு தெய்வம், என்னென்னவோ பேசுறான். தாவீது பிறப்பை பற்றியே, எபிரேய வேதாகமத்தில் தாவீதுடைய பிறப்பை பற்றியே தப்பாக பேசுகிறான். அந்த அளவுக்கு பேசுகிறான் கேவலமா. தாவீது ஒன்றும் சொல்லலை, ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பதில் வேற விதமாக சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடு, மிஸ்டர் கோலியாத்,
நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் நீ என்கிட்ட வர்ற. பட் நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களுடைய ஒரு தெய்வத்தை எனக்கு தெரியும். எனக்கு ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்துக்கு இஸ்ரவேல்ல ஒரு ராணுவம் இருக்குது. அந்த ராணுவத்தோடு கூட நான் எந்திரிச்சு வருகிறேன். அந்த தெய்வத்தோட பேர் என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்த தேவனுடைய நாமத்தினாலே நான் உனக்கு முன்னால நிற்கிறேன். அல்லேலூயா. பேச்சுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஒருத்தர் சொல்றான், உன்னை அழிப்பேன், ஏய் நாசமா போறவனே, அந்த மகனே இந்த மகனே அப்படின்னலாம் உன்னை கெட்ட வார்த்தையில பேசணும் வச்சுக்க. ஒன்னும் கண்டுக்காத. அவன் பேச பேச விட்டுட்டேன்னா கர்த்தருடைய கோபம் உள்ள இருந்து எந்திரிச்சு அவனை உன் கண்ணு முன்னாலேயே சாம்பலாக்கிறத நீ பார்ப்ப. ஆமென். உனக்கு யுத்தத்தை மாத்த தெரியணும். பக்கத்துல சொல்லுங்க, யுத்தத்தை சத்தமா சொல்லுங்க, யுத்தத்தை மாத்த தெரியணும். பாருங்க, பிசாசு உன்னை அழிச்சிருவேன், உன்னை அதை பண்ணிடுவேன், உன்னை ஜெயிலுக்குள்ள போட்டுருவேன், உன்னை பிடுங்கிடுவேன், உன் சொத்தெல்லாம் முடக்கிடுவேன். நான் சொல்லுடா, டே நல்லா சொல்லுடா, நல்லா சொல்லுடா, சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும் தம்பி, நானா இந்த ஊருக்கு வரல தம்பி. ஒரு நாள் கனவுல ஒருத்தர் என்னை தட்டி எழுப்பி இந்த ஊரு பேரு அட்ரஸ் எல்லாம் கொடுத்து இங்க போன்னு என்னை ஒருத்தர் அனுப்பி வச்சார் தம்பி. அந்த தெய்வம் இப்ப வரைக்கும் உள்ள இருந்து வேலை பார்த்துட்டே இருக்காரு தம்பி. உனக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த தெய்வம் என்னோடு வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நீ பேசு, நல்லா பேசு. தாவீது சொல்றான், இங்க பாரு, நீ பேசுற லாங்குவேஜ்ல நான் பேச முடியாது. ஏன்னா இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ள என்ன பண்றாருன்னா வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நாமத்தினால, அந்த பேர்னால நான் உன்னால மர்றேன் அப்படிங்கிறான். அடுத்த வசனம் சீக்கிரம் சீக்கிரம் படிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இங்க பாரு, ரொம்ப ஓவரா பேசுற, அகராஜித்தனமா கெட்ட வார்த்தையெல்லாம் என்ன பேசுற. ஆனா இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கோலியாத்தோட லாங்குவேஜுக்கும் தாவீதோட லாங்குவேஜுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஒன்றும் தன் சுயபலத்தை பற்றியே பேசலை, அவனை பற்றியே பிரகடனம் பண்ணலை. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவனை அபிஷேகம் பண்ணின அபிஷேகம் ஒன்று உள்ளே இருக்கு, அவனை ஆசீர்வதித்த தெய்வம் ஒன்று உள்ளே இருக்கு. அந்த தெய்வத்தால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை நல்லா புரிஞ்சு வச்சுட்டான். அவன் சொல்றான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால வர்ற. இந்த தினம் ஒன்று செய்வேன், நான் உன் தலையை வெட்டி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் நீ சொன்னல அதே மாதிரி ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இங்கே பாரு, அதனால் அதை வந்து என் பலத்தில் அடித்தேன்னெல்லாம் நான் சொல்லலை. அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று இந்த பூமியில் பூலோகத்தில் உள்ள ஜனமெல்லாம் கண்ணை வச்சு பார்க்கும் அப்படிங்கிறான். இங்கே பாருங்க, கோலியா தன்னையே சொல்றான், என் கையை பாடுறா, என் காலை பாடுறா, என் மண்டையை பாடுறா, என் பலத்தை பாடுறா அப்படிங்கிறான். தாவீது எப்பவும் அதில் ஒன்றும் அவன்கிட்ட பெருசாக இல்லை. அவன் பெருசாக நம்பின ஒன்னே ஒன்று, அவனை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவன் கூட இருக்கிறாரு. இஸ்ரவேலின் தேவன் அவன் கூட இருக்கிறாரு. அவன் தன்னை எங்கேயுமே பெருசாக பேசலை, அவன் பேசிக்கிட்டே வர்றான். அந்த கர்த்தர், அந்த கர்த்தர், அந்த ஆண்டவர், அவர் உன்னைய நிரூபிப்பார் அப்படி சொல்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி தான் கான்வர்சேஷன் போகுது. உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன், உன்னை எவன் சபிச்சாலும், உன்னை எவன் கேவலமாக பேசினாலும் பேச விடு. அவன் அழிஞ்சு போகணும்னு நீ நினைச்சீன்னா அவனை பேச விடு. இதுக்கு பொறுமை இருந்தா அவன் அழிவை ஒரு நாள் உன் கண்கள் காணும். அவன் கூட எதிர்த்து சண்டைக்கு போனீங்கன்னா நீ தோத்து போயிடுவேன். யுத்தம் நம்முடையதல்ல. யுத்தம் சத்தமா சொல்லு, வாயத்தரன் சொல்லு, யுத்தம் ஒரு தேவ பிள்ளையனுடைய யுத்தம் உன்னுடையது அல்ல. ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவப்பிள்ளையுடைய யுத்தங்கள் எல்லாம் கர்த்தருடையது. நீ சும்மா இருப்ப, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார்.
நீ அமைதியாக இருப்ப. நீ வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. நீ சும்மா இருப்ப. உன்னை சொரன்றவன் சொறிகிறவன் உன்னை வேலையில் முடிச்சு போகணும்னு நினைக்கிறவனை கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி சீக்கிரத்தில் அவன் கீழே விழுந்து அவனுடைய மாம்சம் அழிவதை உன்னுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். இப்படி தான் கர்த்தர் யுத்தங்களை செய்வார். அல்லேலூயா. தாவீது இவன் ஆள் பெருசும் பயங்கரமா இருந்த உடனே இவனை ஒரு ஆளா பார்க்கல. தாவீது எப்படி பார்க்கறானா, டே ஏற்கனவே ஒரு மிருகத்தை கொண்டிருக்கிறேன், பேரு சிங்கம். ஏற்கனவே ஒரு மிருகத்தை கொண்டிருக்கிறேன், பேரு கரடி. மூணாவது மனுஷனை இல்லடா, என் பார்வைக்கு நீயும் ஒரு மிருகம் தாண்டா. உன்னை தூக்கி அடிச்சு கொல்ற கெப்பாசிட்டியை கர்த்தர் எனக்குள் வைத்திருக்கிறார். அந்த 2 மிருகத்தையும் நான் தேவ ஆவியினால் கொன்றது உண்மையாயிருந்தால், மூன்றாவது கோலியாத்தை நீயும் என்னுடைய பார்வையில் ஒரு மிருகம்தான். உன்னை கொண்டு போட என்னுடைய ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். கையை வைத்து சொல்லு, இன்னைக்கு உன் முன்னால எது உன்னை பயமுறுத்த மாதிரி இருக்குதோ அதை பார்த்து சொல்லு, இயேசுவின் நாமத்தினால எனக்கு முன்னால் பயமுறுத்தி நிற்கிற பிசாசை கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி உன்னை கீழே தள்ளி உன்னை சங்கரிப்பார். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? அபிஷேகம் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. அபிஷேகம் பண்ணின உடனே ஒரு பெரிய யுத்தத்துக்குள் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். அபிஷேகம் வாங்கும்போது பின்னால் ஒரு யுத்தம் இருக்கிறத நாம் மறந்தே போயிடக்கூடாது. அல்லேலூயா. இயேசு பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்நானம் எடுத்த உடனே புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேலே வந்து இறங்குறாரு. இறங்கி முடிஞ்ச உடனே 40 நாள் வனாந்தரத்திலே பிசாசால் சோதிக்கும்படி கொண்டு போகப்பட்டார். அபிஷேகம் வந்த உடனே அடுத்து என்னது? சோதனை. தாவீதுக்கு 16ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம், 17ஆம் அதிகாரத்தில் யுத்தம். எத்தனை பேருக்கு இப்போ அபிஷேகம் வேணும்னு சொல்லுங்க. இப்போ அபிஷேகம் எத்தனை பேருக்கு? இப்போ சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அபிஷேகம் வேணும்? அபிஷேகம் பெரிய லெவலில் வேணும்னா பெரிய லெவலில் உனக்கு யுத்தங்கள் காத்திருக்கிறது. ஆமென். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஓ ரைட். தாவீது ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்றவன். ஒரு லெவல் தாவீது இப்போ எல்லாத்துக்கும் அறிமுகமாயாச்சு, தெரிஞ்சாச்சு. இனி வீட்டுக்குள் இருக்கிற தாவீதை நாட்டுக்குள் கொண்டு வந்து ராஜாவாக மாற்றுறதுக்கான ஸ்டெப்புகளை ஆண்டவர் எடுக்கணும். அதுக்கு முதல் ஸ்டெப்பாக இந்த அபிஷேகம் முடிஞ்சு இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே இன்னொரு 2வது அபிஷேகத்தை கர்த்தர் தாவீதின் மேல் வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகத்துக்கு லெவல் இருக்குது, அபிஷேகத்துக்கு ஸ்டேஜ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் லெவல் அபிஷேகம் என்ன பண்ணுது? அவனை தடப்படுத்துது, சின்ன சின்ன யுத்தங்களை முடிக்குது, அவன் ஏரியாவில் கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னு காட்டுது. 2வது அபிஷேகம் என்ன பண்ணுது? 2வது அபிஷேகம் தேசத்துக்கு இவன் பெரிய ஆள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அப்படி எந்திரிச்சு நில்லுங்க, முடிக்கிறேன், வாசிங்க. செகண்ட் லெவல் அபிஷேகம். ரெண்டு சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 படிங்க. சவுல் மரித்த பின், சவுல் செத்த உடனே தாவீது அமலேக்கியரை முறியடித்தார். சொல்லுங்க, சவுல் செத்த உடனே. சொல்லுங்க, சவுல் செத்த உடனே. சொல்லுங்க, கையை வைத்து, சவுல் செத்த உடனே. சத்தமா சொல்லுங்க. சவுலுடைய மரணத்துக்கு பின்பு செகண்ட் லெவல் அபிஷேகத்தை கர்த்தர் யார் மேல வைக்கிறார்னா தாவீது மேல வைக்கிறார். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 சாமுவேல் 2:4. அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இது 2வது அபிஷேகம். கையை வைத்து சொல்லுங்க, 2வது அபிஷேகம். நல்லா சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் இந்த சபையவும் இந்த ஊழியத்தையும் உலகத்துக்கு காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 2வது லெவல் அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை கர்த்தர் ரிவீல் பண்ணி வெளியே கொண்டு வருவார். அது வெளியே வரும்போது தேசத்தின் மீது தாவீது யூதா கோத்திரத்தின் மீது என்னவாக மாறுகிறான் என்றால் ராஜாவாக மாறுகிறான். யுத்தங்கள் முடிஞ்சது, சோதனை முடிஞ்சது. அந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே
கர்த்தர் தாவீதை 2வது லெவல் அபிஷேகத்தை அவன் மேல வைக்கிறார். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நாடுகளுக்குள்ள, தேசங்களுக்குள்ள, கிராமங்களுக்குள்ள, பட்டணங்களுக்குள்ள என்னை கொண்டு போகிறதுக்கு முன்னால என்னை ஒரு 2வது லெவல் அபிஷேகத்துக்குள்ள கொண்டு போக ஆண்டவரே. அடுத்த ஹையர் லெவலுக்கு போறதுக்குள்ள மீண்டும் என்னை ஒரு விசை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. யூத மனுஷர்கள் எல்லாம் வந்து தாவீது மேல ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார்கள். முதல்ல ப்ராஃபட் வச்ச அபிஷேகம், 2வது யூதர்களின் மூப்பர்கள் வந்து அவனை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அந்த நாளிலிருந்து யூதா கோத்திரத்தை தாவீது ஆளுகிறான். இப்பொழுது உங்க மேல நான் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறேன். இந்த 2019வது ஆண்டு முடியும் பொழுது கர்த்தர் பட்டணங்களை தொடுகிற அபிஷேகத்தின் மூலம் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். கிராமங்கள் வீதிகளுக்குள்ள, பட்டணங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரும் அபிஷேகத்துக்குள்ள உங்களை கொண்டு போய், இவ்வளவு நாள் சொல்றீங்களே சுவிசேஷம் சொல்றேன் வரல, சொல்றோம் வரல, கூப்பிட்டோம் வரல, வந்துட்டு போயிறாங்க. வெயிட் பண்ணு. இந்த 19க்கு அப்புறம் கர்த்தர் இந்த ஊழியத்தை நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக, கிராமங்களுக்கு ஆசீர்வாதமாக, பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாக, ஸ்டேட்டுகளுக்கு ஆசீர்வாதமாக, அடுத்த கட்ட அபிஷேகத்துக்குள்ளாக ஹோலி ஸ்பிரிட் கொண்டு போகிறார். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட கனவுகளை ஆண்டவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு நிகராக பிசாசும் அப்பப்ப வந்து கர்ஜித்து கொண்டிருக்கிறார். அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு. நீ கர்ஜிக்கும் போதே எங்களுக்கு தெரியுண்டா கர்த்தர் அடுத்த லெவலில் ஒரு மகிமையான அபிஷேகத்துக்கு, அடுத்த உன்னதமான அபிஷேகத்துக்கு, அடுத்த பட்டணங்களை தேசங்களை தொடுகிற ஒரு பெரிய அபிஷேகத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போக. அபிஷேகம் உங்களுக்கு பலனை தருகிறது. அபிஷேகம் அறிவை தருகிறது. அபிஷேகம் நாடுகள் மேல உங்களை கொண்டு போகுது. அபிஷேகம் தேசத்து மேல உங்களை கொண்டு போகுது. அபிஷேகம் உயர்ந்த அதிகாரத்தை உங்க மேல கட்டவிழ்கிறது. அந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு பெரும் போராட்டம் தாவீதுக்கு. அடுத்து ஆண்டவர் யூதா கோத்திரம் மட்டும் இல்ல, தாவீத கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றணும்னு விரும்புகிறார். நீங்க ஆடு மேய்த்தவன் அரசனானான்னு ஒரு லைன்ல சொல்லிடுறீங்க. ஒரு லைன் இல்ல, அதுக்கு ஒரு 30 வருஷம் எடுத்துச்சு. லெவல் லெவலா கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். 16 ஆண்டுகள் காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு கிடக்கிறான். அபிஷேகம் பண்ணினவன் எங்க இருக்கணும்? என்ன சொல்லி அபிஷேகம் பண்ணாங்க தாவீதை? எங்க சுத்திட்டு கிடக்கிறான்? சவுலுக்கு பயந்து எங்க சுத்திட்டு கிடக்கிறான்? காட்டுக்குள்ள ஒளிந்து கிடக்கிறான். இந்த ரோஸ் சாரி ஒருத்தம்மா சந்திராசு சார் உங்க பக்கத்தில் ஒரு அம்மா நெஞ்சத்தோட அபிஷேகம் மேல கிடக்குது. அபிஷேகம் உன்னை அடையாளப்படுத்தும். அபிஷேகம் உன்னை அறைக்குள்ள காட்டும். அபிஷேகம் உன்னை குடும்பத்துக்கு காட்டும். அடுத்தடுத்த நிலைக்குள்ள போகும்போது அபிஷேகம் உன்னை பட்டணத்துக்கு காட்டும். அபிஷேகம் உன்னை நாடுக்கு காட்டும். இப்ப ஆண்டவர் விரும்புறாரு ஒரு யூதா கோத்திரத்துக்கு மட்டும் செகண்ட் லெவல் அபிஷேகம் இல்ல, இன்னொரு லெவல் இருக்கு அப்படிங்கிறாரு. இன்னொரு லெவல் அது என்ன? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் 12 கோத்திரத்துக்கும் இஸ்ரவேலுடைய பூமி அனைத்திற்கும் தாவீதை என்னவா மாத்தணும்? ராஜாவாக மாற்றணும். இன்னொரு 13 வருஷம் போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்குது. வாசிங்க ஒரு 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். இப்போ 12 யூதா கோத்திரத்தை நல்லா ஆட்சி செஞ்சுட்டான். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் ஒரு கோத்திரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டும் ராஜாவாயிட்டான். நல்லா ஆட்சி செய்யறான். பக்கத்தில் இருந்தவன்லாம் வர்றான், ஐயா தப்பு பண்ணிட்டோம், உங்களை போய் தப்பா பேசிட்டோம், மன்னிச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் வந்து நீங்க வந்து எங்களையும் என்ன பண்ணுங்கன்னா நல்ல ஆட்சி செய்யுங்கன்னு மீதம் இருந்த 11 கோத்திரமும் தாவீதை தேடி வருகிறது. 5ஆம் வசனம் வாசிங்க. அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷம் 6 மாதம்
எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் படிங்க. ரெண்டாவது வசனம் படிங்க. சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும்போது படிங்க. இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். அப்படி சொல்லி 3ஆம் முறையாக தாவீது என்ன பண்றாங்கன்னா, மூப்பர்கள் எல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுகிறார்கள். இந்த 3வது அபிஷேகம் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அவனை என்னவா மாறிடுச்சுன்னா ராஜாவாக மாறிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் ஒரு நாளில் வெளிப்படாது, காலம் காலமாக வெளிப்பட்டு கொண்டு வரும். அல்லேலூயா. வீட்டில் பண்ணின அபிஷேகம் மிருகங்களுக்கும் கோலியாத்துக்கும் அடையாளப்படுத்துச்சு. 2வது பண்ணின அபிஷேகம் யூதா கோத்திரத்துக்கு ஆளும்படி செஞ்சிச்சு. 3வது அவன் மேல் வைத்த அபிஷேகம் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அவனை அபிஷேகம் பண்ணது. எனக்கு சொல்றேன், உங்களை தள்ளினவர்கள் வேணான்னு சொன்னவெல்லாம் தேடி வந்து உன்கிட்ட ஜெபத்தை வாங்கி கொள்ளுகிற ஒரு காலம் உனக்கு வரும். அந்த அபிஷேகத்தினுடைய அடுத்த லெவல். உன்னை வேண்டான்னு சொன்னவன் உன்னை தேடி வருகிற ஒரு அனுபவம் உண்டு. உன்னை வெறுப்பவன் தள்ளிவிட்டவன் எல்லாம் உன்னை தேடி வந்து நீ என்னை ஆண்டுகொள் என்று சொல்லுகிற ஒரு சீசன் இருக்கு. அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா.